ஜென்மமா பார்த்து இவனை மட்டும் தனியா பார்க்க வந்திருக்காய். ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு ரொம்ப ஜாதியம் வேணும்டா. குருவாயூரப்பா. சீரியல் பார்த்து நீ ரொம்பவே கெட்டு போயிட்டீங்கப்பா. சரி, நீ இவனை எங்க பார்க்க வந்திருக்காய்? நான் போய்க்கிறேன். ஆக்சுவலா நான் போறேன்னு சொன்னேன். நீங்களும் இருங்கோ, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதான் சொல்லிட்டியே, இவன் எங்க பார்க்க வந்திருக்கான்னு தனியா. நான் இவரை பார்க்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் விஷயத்த நேரா உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். அதான் இவர் மூலமா உங்களுக்கு தெரியட்டும்னு நினைச்சேன். என்ன லட்சுமி, ஏதாவது ப்ராப்ளமா? அன்னைக்கு நீங்க வந்துட்டு போனதுல இருந்து அம்மா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. எதுக்காக்கம் என் மேல தேசியப்படுறா? இல்ல, அம்மாவோட குணம் உங்களுக்கு தெரியாது. அம்மாவை மட்டும் யாராவது சேலஞ்ச் பண்ணினா ரொம்ப கோவம் வந்துடும். ரொம்ப சீரியஸா வேற எடுத்துப்பா. உங்களுக்கு பாலக்காட்டுல கூட கல்யாணமே ஆக முடியாதபடி பண்ணிடுவா. அதை தான் பார்த்துள்ளேன். இல்லங்க, அம்மா ரொம்ப எலகன மனசு உடையவங்க. அவங்களோட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி அன்பா பேசியிருந்தேன்னா, அதாவது உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது, யூ சச் a wonderful person அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஆமாமா, இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல பாராட்டா ரொம்பவே பிடிக்கும். ஆனா முதலுக்கே மோசம் ஆன மாதிரி ரெண்டு பேரும் அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிட்டேன். அது பின்ன நீ என்கிட்ட ஆதியமே சொல்லிருக்க வேண்டாமா? நீங்க என்ன தேடிட்டு வர போறேன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. நீங்க திரும்பவும் அம்மா கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுடுங்க. என்ன சொன்ன? மன்னிப்போ? ഞാൻ എന്താ തെറ്റും ചെയ്യില്ല കേട്ടിയാ. அவங்க அம்மா நல்லவாங்கணும் நீலகண்ட நீலாம்பரிண்டா ഞാൻ പാലക്കാട്ട് മണിയാർക്കുള്ള കല്യാണമാക്കും. எங்க குடும்பத்துல எந்த சந்ததியில யாருமே மன்னிப்பு கேட்டதா ஹிஸ்டரியே வராது கேட்டியா. ஏண்டா சரித்திரம் தமிழ்ல சொல்லுங்க. அது பின்ன ஒரு எஃபெக்ட்டுக்காக வேண்டி சொன்னேன் இங்கிலீஷ்ல. இப்படி நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா நம்ம கல்யாணம் நடக்காது. நடக்கும், തീർച്ചയായിട്ടും நடக்கும். திருச்சியிலையா? அங்கேடா நடக்குதா? ഞാൻ சொன்னது തീർച്ചയായിട്ട് டெஃபினட் ஆயிட்டு. ஏண்டா அவங்க அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நீ எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அதானே, கொஞ்சம் விட்டு கொடுக்கப்படாதா? பிடிவாதம் என்ன ஜூஸா விட்டு கொடுக்க. இந்த விவாகம் நடக்கும், நீ கவலை இல்லாதீங்க போய்க்கோ. நான் எப்படின்னு கேக்குறேன். அது பின்ன நீ என்னோட பூர்வஜன்ம கொண்டாட்டி அல்லவா? குருவாயூரப்பன் நம்மளை சேர்த்து வைப்பன். நீ எந்த விதமான விசாரம் இல்லாதீங்க போய்க்கோ. நாராயணி, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கடலை போட்டுட்டு இருந்தேன் மணி. என்னது கடலை போட்டு? புளிக்காய்ச்சல் காய்ச்சிட்டு இருந்தேன், அதுக்கு கடலை வறுத்து போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன். நீங்க வேற இந்த வயசுல எனக்கு என்ன கடலை போட வேண்டியிருக்கு? இந்த வயசுல அந்த ஆசை வரையா? வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் வந்தது 6ல இருந்து 60 வரைக்கும் எல்லாரும் கடலை போடுறாங்க. அதை விடுங்க மணி, சூடா காபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்கோ. நான் ஏற்கனவே சூடாதான் இருக்கேன். காஃபி வேணா, ஒரு இழவு வேண்டாம். கல்யாணி இங்க வா. நாராயணி இங்க வா. ஊர்ல எத்தனை கல்யாணம்? இப்போ கல்யாண சீசன் இல்லையா? தினம் 40-50 கல்யாணம் நடக்கும். நான் மனுஷ கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். நானும் மனிஷா கல்யாணத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் மணி. நாராயணி, நான் கல்யாணங்கிற மனுஷனோட கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அந்த பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேன்றது. கோபமா வருது. அவளெல்லாம் அதுக்கு பேரை மாத்திக்க சொல்ல முடியுமான்னு நீங்க என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நாராயணி, ஆரம்பத்துல ஒரு ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தோம். அன்னில இருந்து வீட்டுல ஒரே கல்யாணமயமா இருக்கு. அது நல்ல செய்தி தானே, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. என்ன மணி இது? சந்தோஷப்பட வேண்டிய செய்தியா? நீ சொன்ன கல்யாணம் ஒருத்தர், அதுக்கப்புறம் பாட்ஷாவா அருணாச்சலம் படையப்பாவோட புள்ள கல்யாணம், அதுக்கப்புறமா கடைசியா நேத்தி கோத்த வந்தாண்டி பாலக்காட்டு கல்யாணம்னு 3 கல்யாணம் பண்ணி வைக்க வரடா மணி. 3 கல்யாணம் ஆனடி, 30 கல்யாணம் கூட பண்ணுவேன். ஆனா என் ஒரே பொண்ணுக்கு எப்படி பண்றது? 3 பேரோட டீச்சர்ஸ்ல வேலை பாக்குறீங்களா, 3 பேரும் மயிலாப்பூர்ல இருக்கா, 3 பேரோட பேர் கல்யாணம். அப்படி வா வெடிக்கு. இப்ப தெரியுதா? தெரிஞ்சுட்டா அது பேர் குழப்பம் இல்ல மணி. நான் குழப்பத்துல இருந்தது புரியுதான்னு கேட்டேன். ஐயோ, இப்பதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. புரிஞ்சா சரி. பாரு நாராயணி, நீ முதல்ல ஒரு ஜாதகம் கொண்டு வந்த இல்லையா, அதையே பேசி முடிச்சிடலாம். அவத்துல போய் பேசு. டிலே பண்ணிட்டே போனா இந்த லட்சுமியோட மனசு மாறிடும் போல இருக்குடி. மறுபடியும் குழம்புறே? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சொன்னதை நீ செய்ப்போ. அதுலயும் கடைசியா வந்துட்டு போனா பாரு, அவன் தான் ஒரிஜினல் பூர்வஜன்ம புருஷன். மீரா, என்ன அறியாம தானா வெளியே வந்துடுச்சு, நானா சொல்லல. வாயை தெச்சுடுவேன், பேசாம இருக்கும். அது என்ன பூர்வ ஜென்ம கேஸ்? ரொம்ப அலையாத, இவர்கிட்ட கேளு. அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு சொல்லுவார். சொல்லல சொல்லுவேனே. என்னது?
இதோ பாரு, அதெல்லாம் போகட்டும். நான் சொன்னதை போய் செய். இப்போ மாப்பிள்ளை ஆத்தக்காரர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து என்ன ஏதுன்னு ஏற்பாடு பண்ணுடி. மணி அதெல்லாம் அன்னைக்கே கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் சொல்லி அனுப்புறேன் இருக்கா, நான் சொல்றேன். சரி, அது என்ன ஏதோ வந்தோடனே என்கிட்ட சொல்லு. அப்ப நான் கிளம்பட்டுமா? மணி 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 காப்பி மணி. நீ போட்ட காஃபியை நீயே குடிக்க மாட்டேன். எனக்கு எதுக்கு அந்த தண்டனை கொடு? இதோ இவர்கிட்ட கொடு, எல்லாத்தையும் குடிப்பார். குடிப்பேன் குடிப்பேன். என்னது? நிலா, அந்த 16 கொலை பண்ண மருதமுத்து, ஏய், உனக்கும் தெரிஞ்சிருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவருக்கு மட்டும்தான் எதுவும் தெரியல. எப்ப பார்த்தாலும் நீலா 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 டெய்லி என் கழுத்த இருக்கிறார். ஆனா இது மட்டும் தெரியல. இந்த பாருங்க, இனிமேல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நாராயணிட்ட கேட்போம். எல்லாத்தையும் கிளியரா சொல்லுவான். இப்ப கண்டினியூ பண்ணுங்க. நாராயணி, அந்த 16 கொலை பண்ண மதுரமுத்து இருக்கானே, மருதமுத்து அந்த கொலை அண்டர் செக்ஷன் 202 ஆஃப் த செக்ஷன் 302. கடலை போறவங்கலாம் செக்ஷனை கரெக்டா சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ, கடலை போடுறல, கடலை வறுத்து போடுற. சரியா சொல்லுங்க. நீ கடலை வறுத்து போடு, வறுக்காம போடு. இப்போ ஏன் என்ன வறுத்து எடுக்கிற? இப்படி குறுக்க பேசினா நான் எப்ப வக்கீலா இருக்கு? அப்ப நீங்க வக்கீல் இல்லையா? நாராயணி, ஒரு வக்கீல் அக்யூஸ்ட் ஆக்கிறது. உங்களை வச்சுட்டு மணி எப்படிதான் குப்பை கொட்டுறாலும். என்ன குப்பை கொட்டாளா? நாராயணி, ஒரு பிரபலமான வக்கீல நீ இன்சல்ட் பண்ணிட்ட. இதுக்கு செக்ஷன் 44 144 தப்பு 202 தப்பு. ஆண்டவா, வாழ்க்கையில நான் ஒரு நல்ல வக்கீலே ஆக முடியாதா? ரைட்டு. இல்ல, அந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல நான் இப்ப இந்த கவுனை போட்டுக்கிட்டோமா வேண்டாமா? கோர்ட்டுக்கு போக போறீங்களா? ஆமா. அப்ப அவசியம் போட்டுக்கொடு. எங்க போட்டுக்க விடுறேன்? Your Honor, the defense strongly feels that the prosecution has fabricated the case and my client 16 murder Mardamuthu under section 44 of the Indian Mardamuthu! Yes, Your Honor. என்னது இவனாடா? No, Your Honor. நீலா. தமிழ்ல ஒழுங்கா ஆர்கியூ பண்ண மாட்டேன். இதுல இங்கிலீஷ் வேறயா? நாங்க கோர்ட்ல போய் பேசினா ஒரு வார்த்தை பேச தெரியல. இங்க வந்து தொண பேசிட்டு என் உயிரை பாக்குறேன். ஐயோ, காலிங் பெல் அடிக்குது, யாரோ வரா. நான் கோர்ட்டுக்கு வேற கிளம்பணும், நேரமாச்சு. இது பாருங்க, கிளையண்டா தான் சாயங்காலமா வர சொல்லுவோம். முன்ன பின்ன தெரியாதவளா? நாளைக்கு வர சொல்றேன். இல்ல நீங்களே ஏதாவது போய் பேசி சமாளிப்போம். இத போய் சொல்லுமா? நீங்க வக்கீல் தானே? அதுல என்ன டவுட்? வக்கீலா இருக்கிறவா போய் சொல்லலாம். அந்த இதுவை வச்சுட்டு தான் போறது. ஐயோ, எடுக்கிறதா வைக்கிறதா தடுக்கிறேன். எடுத்துட்டு போங்க. ஒன்றும் இல்லைன்னா ஆயிக்கிறோம். ஒத்த கூட வக்கீல் நம்பவே மாட்டான். நான் மிஸ்ஸஸ் நீலாம்பரிய பார்க்கலாம். அது வந்து நீலாம்பரி ஊர்ல இல்ல சார். அதுக்கு எவ்வளவு திக்கறீங்க? முதல்ல யாராவது பார்த்தா எனக்கு வாய் திக்கும். ஆமா, நீங்க யார் சார்? நான் அப்பா, கல்யாணத்தோட அப்பா, படையப்பா. படையப்பாவா? அடேயப்பா, வேற கேட்டோட சும்மா அதிருதுல. ரொம்ப அதிருது சார். ஆமா, நீலா உள்ளதான் சார் இருக்கா? கவுன் போட்டுட்டு இருக்கா? கவுன் கவுன் போடுற அளவுக்கு சின்ன குழந்தையா? இல்ல சார், வக்கீலா இருக்கல, கருப்பா கவுன் போட்டு கவுன் அதை போட்டுட்டு இருக்கா சார். சரி, பாரு, இல்ல சொல்லியே போய் சொன்னீங்க. நீலா தான் சார். வக்கீல் பொய் சொன்னா தப்பு இல்ல அப்படின்னா அதான். யார் வக்கீல்? நான் தான். ஒரு மாதிரி சார் பேசுங்க தாக்கி சார். நீங்க தமிழ சரியா பேசுறீங்க. ஆ. ஆனா உங்க பையன் ஏன் பாலக்காட்டு தமிழ்ல பேசுறான்? உங்க ஒய்ஃப் பாலக்காடா? எந்த வயசு? எந்த ஒய்ஃப்? அது இல்ல, என் பையனுக்கு தமிழே ஒழுங்கா பேசுறேன். அது இதுல பாலக்காடு அது இதுன்னு சொல்லிட்டு வாட் நான்சென்ஸ். நான்சென்ஸ். இதுல எங்க இருந்து இப்ப வந்த? நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அப்பா, கல்யாணத்தோட அப்பா, படையப்பா. 20 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா? அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா
உங்களை தான் சொன்னேன் அடிக்காதீங்க. அந்த கூலிங் கிளாஸ அவர்கிட்ட கொடுங்க. ஆமா, யார் இவர்? என்ன தடங்கள்? அப்பா கல்யாணத்தோட அப்பா படையப்பா.